வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் நடைபெறும் தலைமைத்துவ கூட்டமைப்பில் கலந்து கொள்வதற்காக தீவிர அரசியலில் இருந்து 3 மாதங்கள் ஓய்வு எடுக்க முடிவு செய்துள்ளார். இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் வழங்கிய தலைமைத்துவம் மற்றும் சிறப்பிற்கான செவனிங் குருகுலம் பெல்லோஷிப்பிற்கான அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. செப்டம்பரில் தொடங்கி டிசம்பர் வரை நீடிக்கும் இந்த மதிப்புமிக்க திட்டத்தை தொடர அண்ணாமலை முடிவு செய்துள்ளதாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை 3 மாத கால விடுப்பு கோரி பாஜக மேலிடத்துக்கு தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். அவர் ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்வதில் உறுதியாக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தாலும் அவரது விடுப்பு கோரிக்கையை பாஜக அங்கீகரித்ததா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது. அவர் இல்லாத நேரத்தில் செயல் தலைவரை நியமிப்பதா அல்லது அவருக்கு பதிலாக ஒருவரை கண்டுபிடிப்பதா என்பதை கட்சி முடிவு செய்ய வேண்டும். அண்ணாமலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஃபெல்லோஷிப்பிற்கு விண்ணப்பித்து மே மாதம் டெல்லியில் நேர்காணலில் கலந்து கொண்டார். இந்திய காவல் சேவையில் இருந்து தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற பிறகு 2019 அவர் நிறுவிய வீதி லீடர்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனராக விண்ணப்பித்தார். ஆகஸ்ட் 2020 பாஜகவில் இணைந்ததிலிருந்து அவரது விரைவான எழுச்சி குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு வருடத்திற்குள் அவர் குறிப்பிடத்தக்க சுயாட்சியுடன் மாநில பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டார். 2021 ஆண்டு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து தனது வெளிப்படையான மற்றும் மோதல் இயல்புக்கு பெயர் பெற்ற அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு துருவமுனைப்பு நபராக மாறிவிட்டார். தமிழகத்தில் இருமுனை அரசியல் நிலப்பரப்பு இருந்த போதிலும் அண்ணாமலை பாஜக கவனத்திற்கு கொண்டு வர முடிந்தது. இடைவிடாத ஈடுபாடு 2024 தேர்தலில் பாஜக 20% வாக்குகளை பெறும் என்ற அவரது லட்சிய கூற்றுகளுக்காக கேலிக்கு ஆளானவர். 2024 தேர்தலில் திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் பாஜக 11% வாக்குகளை பெற்றது. இருப்பினும் அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதியில் தோல்வியடைந்தார். இருப்பினும் அவரது முயற்சிகள் தமிழக அரசியலில் பாஜக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உறுதி செய்துள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.